அரசே, 9ஆம் நாள் யுத்தம் தொடங்கியது. கௌரவ சேனையின் தளபதி பீஷ்மாச்சாரியார் சர்வோபத்திர வியூகம் அமைத்திருக்கிறார். பாண்டவ படை பத்ம வியூகத்தில் அமைந்திருக்கிறது. துரோணாச்சாரியார் இன்று திருஷ்டத்யும்னனிடம் கடுமையாக யுத்தம் செய்வதை காண முடிகிறது. துரோணாச்சாரியாரின் புத்திரன் அஸ்வத்தாமன் துருபதனிடம் மூர்க்கமான யுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார். சஞ்சயா, துரியோதனனும் துச்சாதனனும் எங்கிருக்கிறார்கள்? தற்போது உள்ள சூழ்நிலையில் துரியோதனன் தர்மரோடு யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். துச்சாதனன் சிகண்டியுடன் யுத்தம் செய்கிறார். அரசே, அரக்க வம்சத்தை சேர்ந்த அலம்புசன் இன்று யுத்த களம் வந்திருக்கிறான். அலம்புசனா? அலம்புசன் கிருமிரன் மற்றும் பகாசுரனின் தம்பி ஆயிற்றே. உண்மைதான். அதனால்தான் அவர்களை கொன்ற பீமனோடு யுத்தம் புரிய அவன் ஆயத்தமாக இருக்கிறான். அடே பீமா, நீதானே என் அண்ணன் கிருமிரனையும் பகாசுரனையும் கொன்றது? அதற்கு இன்று உன் உடலை துண்டு துண்டுகளாக்கி வஞ்சம் தீர்க்கிறேன் பார். உனக்கு விதி வந்துவிட்டது. அதனால்தான் நீ என்னை தேடி வந்திருக்கிறாய். வீண் பேச்சு வேண்டாம். என்னுடன் யுத்தத்திற்கு வா. வா.
அலம்புசா, இன்றோடு ஒழிந்ததடா உன் அரக்க சந்ததி. அரசே, பீமன் அரக்கன் அலம்புசனை அகோரமாக கொன்றுவிட்டான். இது கௌரவ சேனையில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தும். தாத்தா, துரியோதனா, பீமன் அரக்கன் அலம்புசனனை கொடூரமாக கொன்றுவிட்டான். இதனால் கௌரவ சேனைகள் வீதியில் சிதறி ஓடுகிறது. தாத்தா, தாங்கள் தான் தங்கள் வீரத்தின் துணை கொண்டு கௌரவ சேனையின் அச்சத்தை போக்க வேண்டும். அப்படியே செய்கிறேன். சாரதி, இதை அறிந்த இளவரசர் துரியோதனன் பீஷ்மரை நாடினார். அரசே, பீஷ்மரின் உக்கிரமான யுத்தம் கௌரவ சேனைக்கு உற்சாகத்தை அளிக்கிறது. அவர் பாண்டவர் சேனையில் உள்ள 100க்கும் மேலான வீரர்களை கொன்று குவிக்கின்றார். பீஷ்மரின் கடுமையான யுத்தத்தை கண்ட தருமன் கிருஷ்ணனிடம் பாண்டவ சேனையை காப்பாற்றும்படி கூற, கிருஷ்ணனின் தேர் பீஷ்மரை நோக்கி விரைகிறது. தாத்தா, முதலில் என் பாணங்களுக்கு பதில் கூறிவிட்டு பிறகு பாண்டவ சேனையை அழித்தொழியுங்கள். இதோ உன் வானத்திற்கான பதில்.
அரசி, பீஷ்மரின் பாணங்கள் மழையாக பொழிந்து அர்ஜுனனை நிர்மூலமாக்குகிறது. பீஷ்மரின் பராக்கிரமத்திற்கு முன் அர்ஜுனன் செயலற்று நிற்கிறான். கிருஷ்ணன் இதைக் கண்டு கோபமடைகிறான். அர்ஜுனா, உனக்கு என்னவாயிற்று? இப்போது நீ யுத்தம் செய்ய போகிறாயா, இல்லை நானே களமிறங்கவா? அர்ஜுனா, உன்னை நம்பி இனி பயனில்லை. நானே களமிறங்குகிறேன். வா கிருஷ்ணா, வா, என்னோடு யுத்தம் செய்ய வா. இந்த நாளுக்காகத்தான் இத்தனை நாட்களாக காத்துக் கொண்டிருந்தேன். வா கிருஷ்ணா, வா. கிருஷ்ணா, என்னை மன்னித்து விடு. தாத்தாவின் ஆக்ரோஷமான யுத்தம் கண்டு மதிமயங்கி போனேன். நீ யுத்தம் புரிய வேண்டாம். நானே யுத்தம் செய்கிறேன். பிதாமகரே, உமது சபதத்தில் நீர் வென்று விட்டீர். குருக்ஷேத்திர யுத்தத்தில் உங்களுக்கு எதிராக என்னை ஆயுதம் என்று வைத்து விட்டீர்கள். கிருஷ்ணா, எனக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி என்னை பெருமை அடைய செய்து விட்டாய். நன்றி கிருஷ்ணா, நன்றி. பிதாமகரே, நான் வாக்கு தவறினாலும் பிதாமகரின் வாக்கு தவறக்கூடாதல்லவா? அதன் பொருட்டே நான் ஆயுதம் ஏந்தினேன். அந்தி மயங்க பாஞ்சன்ய சங்கு முழங்குகிறது. 9ஆம் நாள் யுத்தம் நிறைவடைகிறது அரசே. கிருஷ்ணா, உன்னையே இன்று சக்கராயுதம் ஏந்த வைத்து விட்டார் பீஷ்மாச்சாரியார். இதிலிருந்து யாராலும் வெல்ல முடியாதவர் பீஷ்மாச்சாரியார் என்பது உறுதியாயிற்று. இனி கௌரவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்வது வீண். தர்மா, நீ கூறுவதும் ஒரு வகையில் சரிதான். வெல்லவே முடியாத ஒருவரோடு யுத்தம் செய்து என்ன பயன்? சாஸ்திரத்தில் இதற்கு நிச்சயம் வழி இருக்கும் சகாதேவா. நீயே சாஸ்திரம் அறிந்தவன். இது குறித்து உன் கருத்தென்ன? இதுவரை 9 நாள் யுத்தம் முடிந்து விட்டது.
ஆனால் வெற்றி தோல்விக்கான அறிகுறியே இதுவரை தென்படவில்லை. பீஷ்மரை வெல்ல வேண்டும் என்றால் பீஷ்மருக்கு ஒப்பான ஒரு மாசு மறுவற்ற சுத்த வீரனை யுத்த களத்தில் பலி கொடுக்க வேண்டும். அப்படி களப்பலி கொடுத்தாலே வெல்ல முடியாத ஒருவரை வெல்ல முடியும் என்று அதர்வண வேதம் கூறுகிறது. எனில் அப்படிப்பட்ட ஒரு சுத்த வீரன் யார் என்பதை முதலில் தீர்மானிப்போம். களபலி கொடுத்து பீஷ்மரை வெல்ல முயற்சிப்போம். அது மட்டுமல்ல, பீஷ்மர் விரும்பும்போது மரணமடையும் வரம் பெற்றவர். அவர் மரணத்தை விரும்ப வேண்டும். அப்போதுதான் நாம் கொடுக்கும் களப்பலிக்கு பலன் கிடைக்கும். பிதாமகர் இந்த யுத்த நேரத்தில் மரணத்தை எப்படி விரும்புவார்? இது எப்படி சாத்தியம்? மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. தர்மா, சொல் கிருஷ்ணா. நான் கூறுவதைப் போல் செய். பீஷ்மர் நிச்சயம் மரணத்தை விரும்புவார். ஒன்பது நாள் யுத்தம் முடிந்து விட்டது. 25 சகோதரர்களை பலி கொடுத்து விட்டு நிற்கிறோம். இழப்பின் மேல் இழப்பு நம்மை வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது. வெற்றியின் சுவடை கூட நம்மால் காண முடியவில்லை. இதற்கு மாமா என்ன பதில் சொல்வார்? மருமகனே, நீ கொஞ்சம் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். இது மகா யுத்தம். ஒவ்வொரு நாள் முடிவிலும் வெற்றி தோல்வியை கணக்கிட்டுக் கொண்டிருக்க முடியாது. கிட்டத்தட்ட பாரத தேசத்தில் உள்ள அனைவருமே இந்த யுத்தத்தில் பங்கெடுக்கிறார்கள். நாம் இன்னும் பயணிக்க வேண்டிய தூரம் அதிகம் இருக்கிறது. இதைத்தானே சொல்ல போகிறார்? அவரிடம் பேசு, என்ன பலன் அண்ணா? அறிவுரை கூறுவது இயல்பான ஒன்றுதானே அண்ணா. அதற்கும் ஒரு பொருத்தமான பதில் வைத்திருப்பார். நான் கூடத்தான் என் புத்திரர்கள் 6 இழந்து நிற்கிறேன். அதற்காக கண்ணீர் சிந்திக் கொண்டிருந்தால் காரியம் நடக்குமா என்று கேட்பார். அத்தோடு நிறுத்த மாட்டார். எதிர் சேனையில் விராட மன்னரின் புத்திரர்கள், துருபத மன்னரின் புத்திரர்கள், சாத்தியாகியின் புத்திரர்கள் என நிகரற்ற ராஜகுமாரர்கள் மடிந்து விட்டார்கள். அதற்காக அவர்களை பெற்றவர்கள் எல்லாம் சோர்ந்து போய்விட்டார்களா என்ன? இன்னும் யுத்த களத்தில் இருந்து போராடிக் கொண்டுதானே இருக்கிறார்கள் என்று நம்மை பார்த்து கேட்பார் மாமா. என்ன மாமா, நான் கூறுவது சரிதானே? இருந்தும் என்ன, நம்மால் ஒரே ஒரு மகாரதியை கூட கொல்ல முடியவில்லையே. சற்று நேரம் நிறுத்துகின்றீர்களா உங்கள் புலம்பலை? என்னை சீண்டுவதை நிறுத்திவிட்டு வெற்றிக்கான வழியை தேடுங்கள். நாளைய நாள் நம் நாளாக இருக்க வேண்டும். நாளை நாம் வெற்றி கொண்டால் நமக்கே தொடர்ந்து வெற்றி கிட்டும். என்ன மாமா,
புதிதாக புதிர் போடுகிறீர்? புரியும்படி கூறுகிறேன். நாளை முதல் யுத்தமானது கிரகங்களின் கரங்களில் இருந்து சக்தியின் கரங்களுக்கு மாறுகிறது. குருக்ஷேத்திர போர் ஆரம்பித்தது. மோட்சத ஏகாதசி, 2ஆம் நாள் துவாதசி, 3ஆம் நாள் பிரயோதசி, சதுர்த்தி 4ஆம் நாள், பௌர்ணமி 5ஆம் நாள், பிரதமை 6ஆம் நாள், துதிமை 7ஆம் நாள், சதுர்த்தி 8ஆம் நாள். அன்றே சதுர்த்தியும் ஆரம்பித்து விட்டது. இன்று 9ஆம் நாள். பஞ்சமி திதியும் என்று இரவோடு முடிகிறது. எனவே 10ஆம் நாள் சஷ்டி நாளை காலையே தொடங்குகிறது. சஷ்டி முருகக் கடவுளுக்கு உகந்த தினம். அன்றுதான் முருகன் சூரசம்ஹாரம் செய்த தினம். சிகண்டியோ முருகனின் மாலையை அணிந்து கொண்டு பீஷ்மரை கொல்லத் துடிக்கிறார். அந்த கிழட்டு பீஷ்மனின் அந்திம காலம் நெருங்கிவிட்டது. முக்கண்ணனின் மகனாகிய சூரபத்மனை அழிக்க போர்க்களம் பூண்ட சுப்பிரமணிய சுவாமியின் வாக்கு பலிக்கப் போகிறது. கௌரவர்களான நமக்கு நாளை ஒரு முக்கியமான நாள். எனவே நாளை நமது வெற்றியை நிச்சயம் உறுதி செய்தால் மட்டுமே நாம் வெற்றியை தொடர முடியும். தோல்வி உண்டானால் தொடர்ந்து தோல்வியே உண்டாகும். எனவே நாளைய யுத்தத்தில் ஒரு மகாரதியை கூட நாம் பறிகொடுத்து விடக்கூடாது. அப்படி பறிகொடுத்தால் நமக்கு தொடர்ந்து வீழ்ச்சியே ஏற்படும். தொடரும் நாட்கள் நமக்கு கீழ்நோக்கு நாட்களாக அமைந்துவிடும். மாமா, உங்கள் சிந்தனையில் எத்தனை விஷயங்கள் அடங்கியிருக்கிறதா? இந்த விஷயம் தெரியாமல் தங்க அம்புகளை பாண்டவர்களுக்கு தாரை வார்த்து விட்டேனே. இந்நேரம் அந்த பாண்டவர்களை சொர்க்கத்திற்கு அல்ல, நரகத்திற்கு அனுப்பியிருக்கலாமே. எல்லாம் என்னால் பாழானது. கவலை வேண்டாம் மருமகனே. பீஷ்மரின் தங்க அம்புகள் போனால் என்ன? நம்மிடம் குறைவில்லா ஆயுதங்களும் குன்றா வீரமும் குவிந்து கிடக்கின்றது. அதனை கொண்டு நாம் பாண்டவர்களை அழித்தொழிப்போம். அதுதான் நமக்கு நீங்காத கீர்த்தியை கொடுக்கும். நீங்கள் சொல்வது சரிதான் மாமா, சரிதான். தாயே, இன்று பாண்டவர்களை கொல்லக்கூடிய துர்பாக்கிய நிலை ஏற்பட்டிருந்தது. அந்த பாவத்தை செய்ய விடாமல் தடுத்து என்னை காப்பாற்றி விட்டாய் தாயே, காப்பாற்றி விட்டாய்.
வா கிருஷ்ணா. கிருஷ்ணர் இருக்கும் இடத்தில் தானே தர்மம் இருக்கும். தர்மா, நான் உன்னைத்தான் கூறுகிறேன். உங்கள் வருகையை நான் எதிர்பார்க்கவில்லையே. ஆனால் நாங்கள் தங்களிடம் ஒன்றை எதிர்பார்த்தே வந்திருக்கிறோம். எதிர்பார்ப்பா? என்னிடமா? என்ன கிருஷ்ணா கூறுகிறாய்? நான் தங்களோடு யுத்தம் செய்ய வேண்டும் என்ற தங்கள் சபதத்தில் நான் தங்களை வெற்றி பெற வைத்தேன். அதேபோல் தாங்கள் பாஞ்சாலிக்கு கொடுத்த ஆசியும் வெற்றி பெற வேண்டும் அல்லவா? நான் தான் இன்றைய போரில் பாண்டவர்களை எதுவும் செய்யவில்லையே. உண்மைதான் தாத்தா. ஆனால் நீங்கள் எனக்கு வழங்கிய ஆசி வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. எழுந்திரு தர்மா. உன் பண்பு என்னை மெய்சிலிர்க்க வைக்கிறது. நான் உனது எதிரிப்படையின் தலைமை சேனாதிபதியாக இருந்தாலும் தர்மத்தை அறிந்தவன் என்ற முறையில் கூறுகிறேன். எப்பொழுதுமே இறுதி வெற்றி தர்மத்திற்கே கிடைக்கும். நீ சகல சம்பத்துக்களையும் பெற்று நீ பெருவாழ்வு வாழ்வதற்கு என்றும் என் ஆசிகள் உண்டு. தர்மா, நீ கூறுவதன் பொருள் என்ன? தாத்தா, தாங்கள் இந்த யுத்த களத்தில் இருக்கும் வரை தர்மமே என் பக்கம் இருந்தாலும் கூட நான் வெற்றி பெற முடியாது. ஆகவே தாங்கள் எனக்கு கொடுத்த ஆசையை தாங்களே திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள். அதாவது நான் இருக்கும் வரை. கிருஷ்ணா, இதுவும் உன் லீலைதானா? இது என்ன பிதாமகரே? ஏதோ தர்மன் வழித்துணைக்கு கூப்பிட்டான், நான் வந்தேன். மற்றபடி இதில் என் லீலை வேலை எதுவும் இல்லை. தர்மா, தர்மம் வெற்றி பெற என்றுமே நான் தடையாக இருக்க விரும்பவில்லை. நாளைய யுத்தகளத்தில் சிகண்டியை என் முன்னே கொண்டு வந்து நிறுத்து. நான் வீழ்வேன். தாத்தா, வேண்டாம். தங்களை இழந்து கிடைக்கும் இந்த அற்ப வெற்றி எனக்கு வேண்டவே வேண்டாம். தர்மா, இது உன்னுடைய வெற்றி அல்ல, தர்மத்தின் வெற்றி, நீதியின் வெற்றி, அறத்தின் வெற்றி. ஆகவே நான் வீழத்தான் வேண்டும், நீ வெல்லத்தான் வேண்டும். நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய். சென்று வா. மாமா, யுத்தத்தின் சமநிலையை உடைக்க வேண்டும். நம் பக்கம் வெற்றியை குவிக்க வேண்டும். அது குறித்து தான் நானும் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். இளவரசருக்கு வணக்கம். தர்மரும் கிருஷ்ணரும் பிதாமகரை சந்தித்துவிட்டு செல்கிறார்கள். நீ கூறுவது உண்மையா?
ஆம் இளவரசே, நானே அதை நேரில் கண்டேன். அங்கே என்ன நடந்தது என்று உனக்கு தெரியுமா? அதை அறிய முடியவில்லை. உத்தரவு. என்ன மாமா இது? அந்த கிருஷ்ணன் தர்மனை எதற்காக அழைத்து வந்திருப்பான்? இந்த சந்திப்பில் ஏதோ மர்மம் இருக்கிறது. அது என்ன மர்மம் என்று எப்படி அறிந்து கொள்வது மாமா? பீஷ்மரை கொண்டு நாளைய யுத்தத்தில் வெற்றி பெற திட்டமிட்டிருந்தேன். இப்போது எப்படி ஒரு தகவல் வந்திருக்கிறது? மாமா, எனக்கு மிகவும் பதட்டமாக இருக்கிறது. அங்கே ஏதேனும் விபரீதம் நடந்திருக்குமோ? அப்படி சொல்வதற்கில்லை. மருமகனே, நீ இப்போதே நேரடியாக பிதாமகனிடம் செல். என்ன நடந்தது என்று கேட்டுவிடு. அவர் உண்மையை உரைப்பாரா? அவர் நம் சேனையின் தலைவர். நீ இந்த நாட்டுக்கே இளவரசன். நீ கேட்டால் அவர் உரைத்துத்தான் ஆக வேண்டும். நீங்களும் உடன் வர வேண்டும். தாத்தா. வா துரியோதனா, என்ன இந்த நேரத்தில்? நான் கேள்விப்பட்டது உண்மையா? என்ன கேள்விப்பட்டாய்? கிருஷ்ணனும் தர்மனும் தங்களை நாடி வந்தார்களா? ஆம், உண்மைதான். அவர்கள் எதற்காக இங்கே வந்தார்கள்? தாத்தா, தங்களின் அமைதி எனக்கு அச்சத்தை தருகிறது. தர்மன் எதற்காக தங்களை நாடி வந்தான்? கூறுங்கள் தாத்தா, அவர்கள் எதற்காக இங்கு வந்தார்கள்? தாத்தா, தங்கள் மௌனத்தின் பொருள்தான் என்ன? தர்மன் தங்களை சந்திக்க வந்ததன் நோக்கம்தான் என்ன? பிதாமகரே, மருமகன்கள் கேட்கும் கேள்விக்கு தாங்கள் பதிலளிக்கலாமே. தாத்தாவை நாடி பேரன் வருவது இயல்புதானே. அதை உங்களிடம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. தாத்தா, நான் இந்த நாட்டின் அரசன். நீங்கள் எனது சேனாதிபதி. எனது கேள்விக்கு நீங்கள் பதில் கூறத்தான் வேண்டும்.
துரியோதனா, நேற்று இரவு அர்ஜுனன் உன்னை எதற்காக நாடி வந்தான்? அவன் தானம் கேட்டு வந்ததை தாங்கள் அறிவீர்களே. அதேபோல் இன்று தர்மன் என்னிடம் தானம் கேட்டு வந்தான். தானமா? அப்படி எதை தானமாக கேட்டு வந்தான்? என் உயிரை. உளிரையா? தாத்தா, நடந்ததை சற்று விளக்கமாக கூறுங்களேன். தர்மா, தர்மம் வெற்றி பெற என்றுமே நான் தடையாக இருக்க விரும்பவில்லை. நாளைய யுத்த களத்தில் சிகண்டியை என் முன்னே கொண்டு வந்து நிறுத்து. நான் வீழ்வேன். தாத்தா, என்ன காரியம் செய்து விட்டீர்கள்? ஏன் இப்படி செய்தீர்கள்? ஏனென்றால் நானும் உன்னைப் போல் உண்மையான சத்திரியன். இதனால் ஏற்படும் விளைவை ஆராய்ந்து பார்த்தீர்களா? துரியோதனா, உனக்காக நான் சிருஷ்டித்த தங்க அம்புகளை நீ தானம் கொடுக்கும்போது அதன் பின் விளைவுகளை நீ ஆராய்ந்து பார்த்தாயா? இல்லையே. விளைவை விட கொடுத்த வாக்கே பெரிதென்று உன் வெற்றியை நீ தியாகம் செய்தாய். உன் தாத்தா நான். நீயே சத்திரிய தர்மத்தை இத்தனை சிரத்தையாக கடைபிடிக்கும் போது அத்தினாபுரத்தின் காவலன் என்று பெயரெடுத்த இந்த சத்திரிய கிழவன் என்ன செய்வான்? நீயே சொல். 3ஆம் தலைமுறையை சேர்ந்த நீயே கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் இத்தனை கண்ணியத்தை காக்கும் போது முதல் தலைமுறையை சேர்ந்த நான் அதை எப்படி காக்க வேண்டும்? சொல். பிதாமகரே, நாளைய யுத்தத்தில் தங்களை கொண்டு நாங்கள் காரியம் சாதிக்க திட்டமிட்டிருந்தோம். தாங்களோ எங்கள் தலையில் பேரிடியை இறக்கிவிட்டீர்களே. முயற்சி உடையவன் இகழ்ச்சி அடைவதில்லை. தைரியமாக செல்லுங்கள்.